சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் துரந்தர் 2. இந்த துரந்தர் 2 கதை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துரந்தர் 1ங்கிற பார்ட்டை யாரெல்லாம் பார்த்தீங்களோ, அந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் துரந்தர் 2 அப்படிங்கிற கதை உங்களுக்கு புரியும். துரந்தர் 1 என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு தேசப்பற்று நிறைந்த ஒரு படம். அந்த படத்துல நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஹீரோ பாகிஸ்தானில் போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு நம்ம இந்திய உளவாளியாக இருப்பார். அப்போது இந்த பாகிஸ்தான், நம்முடைய எதிரி நாடான பாகிஸ்தான் நம்ம நாட்டு மேலே குண்டு போட போகிறாங்க, தீவிரவாத தாக்குதலை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அவங்கள ஒருத்தராக இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தகவல் கொடுப்பாரு. அது மூலியமாக நம்முடைய நாட்டை நம்ம பாதுகாத்துக்குவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், ஏன் இவ்வளோ பயங்கரமாக அந்த படம் போற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுமே அவ்வளோ அருமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் சூப்பராகவும் போணுச்சு. துரந்தர் 2 என்னன்னா, அப்படி போன அந்த உளவாளி யாரு, அவருடைய உண்மையான கதைகள் என்ன அப்படிங்கிறது தான் துரந்தர் 2. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ. அவங்க அப்பா இராணுவத்தில் இருந்தவர், அவங்க தாத்தாவும் ஒரு இராணுவத்தில் இருந்தவங்க. அதனால நானும் இராணுவத்துக்கு போயிட்டு இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு தேசப்பற்றோடு இருக்கிற ஒரு குடும்பத்தை லோக்கல்ல இருக்கிற சில அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த குடும்பமே சேர்ந்து இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா, தங்கச்சி, அம்மான்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு கொடூரமாக்கிறாங்க. முக்கியமா அவங்க அக்காவை ஒரு வயல்வெளியில போட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அவங்க தங்கச்சியை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. அப்போதான் என்ன இவர் ஹீரோ யோசிக்கிறாருன்னா, தேசத்துக்காக போராடக்கூடிய நம்ம குடும்பத்தை கூட இந்த சில அமைச்சர் குடும்பம் இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு கோபத்துல துப்பாக்கி எங்க கிடைக்குன்னு சொல்லி அவருடைய நண்பன் மூலியமா, அதாவது போதைப் பொருள் கடத்தல், துப்பாக்கி கடத்தல் அப்படிங்கிற செயலை செஞ்சுட்டு இருக்கிற அவருடைய நண்பன், அவர் மூலியமா போயிட்டு துப்பாக்கிகளை வாங்கிக்கிட்டு அந்த அமைச்சர் குடும்பத்துல போயிட்டு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவார். ஒரு 16 பேரை சுட்டு தள்ளிட்டு தன்னுடைய தங்கச்சியை மீட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தனா, நல்ல ஒரு அண்ணனா, நல்ல ஒரு மகனா, அழகான காரியத்தை செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹீரோவை சட்டத்தின்படி நீ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்க. ஒரு தேசத்துக்காக போராட நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனை எப்படி ஒரு கொலையாளியா மாத்துறாங்க தெரியுங்களா? இதுதான் இந்தியா, இதுதான் சூழ்நிலைகள். அப்படிங்கும் பொழுது அந்த ஹீரோவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படி தூக்கு தண்டனை கொடுத்துட்ட பிறகு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதவன், அவர் தான் அந்த அடுத்த நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு உளவு பிரிவில் இருக்கிற மாதிரி இருப்பார். அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் ஹீரோவோட நிலைமை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரகுமான்ங்கிற ஒரு பெரிய தாதாவெலாம் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு ஒரு கிங் மேக்கராக பாகிஸ்தான்லேயே மிகப்பெரிய ஒரு டானாக இருப்பார். அங்கே இருக்கிற அமைச்சர்களையும் இவர் கைக்குள்ளே போட்டு வச்சுருப்பார். அப்படி இருந்துக்கிட்டே செகண்ட் பார்ட்டில் இன்னும் இருக்கிற மற்ற தீவிரவாத குழுக்கள் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு அடையாளப்படுத்தி, இந்தியாவில் யாரெல்லாம் பாகிஸ்தான் தூதுவராக இருக்கணும்னா அவனுங்களை அடையாளப்படுத்தி எல்லாத்தையும் டப்பு டிப்புன்னு போட்டு தள்ளி பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் துரந்தர் 2 கொடுத்துருக்குறாங்க. பார்க்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் 4 மணி நேர படம். என்னதான் சுவாரஸ்யமாக இருந்தாலும் 2.5 மணி நேரம் படத்தில் உட்காரும்போதே நமக்கு போர் அடிச்சிடும். ஆனால் இந்த படம் 4 மணி நேரம் படங்கும் போது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிச்சு ரொம்ப இழுவையாக போயிடுச்சு. அதை ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக, ஒரு தேசபக்தி நிறைந்த படமாக தான் இந்த துரந்தர் 2 கொடுத்துருக்குறாங்க. அதனால் படம் சூப்பர் தான். ஆனாலும் படத்தில் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள்னு சொல்லி நம்ம போனோம்னா நிறைய முரண்பாடு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக எடுத்த மாதிரியே இந்த படம் இருந்துச்சு. அப்போது ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய படமாலாம் இல்லை இது. இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு தேசபக்திங்கிற பேரில் ஒரு பாயிண்டை வச்சுட்டாங்க இந்த படத்தில். மக்களும் இதை நம்பிடுவாங்கன்ற மாதிரி வச்சுட்டாங்க. அதாவது முக்கியமாக கருப்பு பணம் மீட்கிறோங்கிற பேரில் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய 68 லட்சம் கோடி நினைக்கிறேன் அந்த பணத்தை ஹீரோ தகவல் சொன்னதால் அதை இங்கே பணத்தை மாற்றுறோம், இந்த பணம் ஏற்படுத்துறோன்னு சொல்லி
அதை ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணாங்க இல்லைங்களா மூடியாச்சுல, அதெல்லாம் அந்த படத்து கதையில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு முரண்பாடான கருத்துக்கள் தான், சரிங்களா? அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததா தேசத்துக்காக போராடின இந்த ஹீரோவோட நிலைமை என்னங்கிறது எனக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. தன்னுடைய குடும்பத்துக்காக தான் ஜெயிலுக்கு போகிறாரு. தூக்கு தண்டனையிலிருந்து உளவு பிரிவுகள் மூலியமாக வந்து காப்பாற்றப்பட்டு பாகிஸ்தான் போயிட்டு இந்திய உளவாளியாக இருந்து பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளுறாரு. அதே சமயத்தில் பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கும் பலோச் அப்படிங்கிற மக்களுக்கும் நீதி வாங்கி கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்ட பிறகு இவர் இந்திய உளவாளின்னு தெரிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடித்து உதச்சி ஏதோ கொடூரமாக மாற்றி மறுபடியும் இந்தியாவுக்கே வராரு. இந்தியாவிற்கு வந்தவர் தன்னுடைய அம்மாவை தங்கச்சி குழந்தைங்களை போயிட்டு பார்க்க போனாரானா போகிறாரு. ஆனால் வீட்டுக்கு போகலை. நான் இல்லைன்ற சந்தோஷத்துலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. படம் கட் ஆயிடுச்சு. இது என்னன்னா, ஒரு தனி மனித வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லை. ஆனால் தேசத்துக்காக உழைச்சேன். ஆனால் புள்ள பொண்டாட்டி எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு மனுஷன் அது ஒரு வாழ்க்கையா? அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நல்ல மனசாட்சி உள்ளவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு த்ரில்லரான பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான படத்தை தேசப்பற்றுக்கான படமாக சொல்லி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதில் முழுக்கவே அரசியல் சூழ்ச்சிகளும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வெளியில் நிறைய சொன்னோம்னா நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அப்படி தான் தெரிஞ்சுது. படம் ஒரு பிரம்மாண்டமான படம், அருமையான படம், நல்ல படம். நன்றி, வணக்கம்.